அண்ணன் தம்பி நிகழ்ச்சியில ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன், அவரும் பங்கேற்கிறாரு, எல்லா கட்சியும் பங்கேற்குது. ஒரு இது ஒரு கல்லூரி நிகழ்வு. அதுல ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க ஐயா பாரிவேந்தர். அவரு உங்களுக்கு தெரியும் தம்பி, அண்ணாமலை தலைவராக இருக்கு முன்பு இருந்தே எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம். நாங்க திரைப்பட இயக்குனராக இருக்கிற காலத்துல இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நெருக்கம். ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்பவுமே கட்டுப்படுறவன். அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க, நான் போனேன். அவர் வருவாரா இவர் வருவாரா அதெல்லாம் இல்லை, ஐயா கூப்பிடுறாரு போகிறேன். இதில் அது ஒரு நிகழ்வு. நாங்கள் ரெண்டு பேரும் பங்கேற்கவே கூடாது, எதிரிமா அப்படியே திரியணும் அப்படின்னா, அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர், நான் ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு வரேன். ஆனால் கட்சி வேற கொள்கை வேற. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா என்ன சார்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவில் எதுக்குறோம். 99 பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான். எல்லாரும் சண்டை போடுறத இதெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க கற்றுக்குறீங்க. கேள்வி எழுப்புற நீங்களே இப்படி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க, அவர் அந்த கடையில் உடை எடுத்தார், நீங்கள் போய் எடுக்கிறீங்க, அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார், நீங்கள் ஏன் ஏறி வந்தீங்க? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அவரே அழைச்சிருக்காரு ஐயா, நானும் அவர் என்னையே அழைச்சிருக்காரு. உடனே ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அப்படிலாம் பேசிடக்கூடாது.